பழனி கொடைக்கானல் சாலையில் வேன் கவிழ்ந்து விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயம். போலீசார் விசாரணை. செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து கொடைக்கானல் செல்லும் கூட்டத்தை கட்டுப்படுத்திடவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் தமிழக அரசு நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல கட்டுப்பாடுகளை விதித்து மாவட்ட நிர்வாகம் இ-பாஸ் நடைமுறை கொண்டு வந்துள்ள நிலையில் இன்று முதல் அந்த திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. சிதம்பரம், கடலூர், நெய்வேலி ஆகிய பகுதியில் இருந்து இன்று சுற்றுலா வந்த 20க்கும் மேற்பட்டோர் கொடைக்கானலை சுற்றி பார்த்துவிட்டு கொடைக்கானலில் இருந்து பழனிசாலை வழியாக வந்து கொண்டிருந்த போது கொடைக்கானல் டு பழனிசாலையில் 5வது கொண்டை ஊசி வளைவு அருகே வேன் வளைவில் திரும்பும் போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் வேனில் பயணித்த 20 பேரில் 15 பேர் காயமடைந்தனர். இதில் ஒருவருக்கு மட்டும் கை முறிவு ஏற்பட்டது. இதில் காயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வண்டி புடுங்குது ஒரு பக்கம் இருக்கணும். வண்டி இந்த பக்கம் பெறலாம். டவுன் இது வண்டி இந்த பக்கம் பெறலாம்.